السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்றும் பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஜும்ஆவின் சிறப்புகள். எல்லாம் வல்ல அல்லாஹ் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட சமுதாயமாக இருக்க நமக்கும் வழங்கிய பாக்கியங்களில் மிக பெரும் பாக்கியமாக இந்த ஜும்ஆ வெள்ளிக்கிழமை ஆகும். யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாளாகவும் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாளாகவும் அமைஞ்சிருக்கு. ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு இந்த வெள்ளிக்கிழமையாகப்படுது புனித நாளாக அமைந்திருக்கு. இன்று அரபு நாடுகளை தவிர உலகத்தில் பல பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக அமைஞ்சிருக்கு. வணக்கத்திற்காக அமைந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை என்ற பெயரில் வீண் கேளிக்கைகளிலும் இன்னும் திரைப்பட கூத்துகளிலும் கழியக்கூடியதாக இருக்குது. இதே போல தான் அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமையோட அருமை தெரியாமல் அரபு மக்களும் இன்னும் இங்கிருந்து பிழைக்க போனவங்களும் வீடியோ பார்த்ததும் இன்னும் வீணான காரியங்களில் ஈடுபட்டு அந்த நாளின் புனிதத்தையே பாலடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் சிலர் இந்த நாளுக்குரிய புனிதத்தையும் சிறப்புகளையும் தெரிஞ்சு வணக்கங்களிலும் மார்க்க சொற்பொழிவுகளை ஏற்படுத்தி அதை கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இது போல் நன்மையில் ஈடுபடுற மக்களுக்கு ஆர்வமூற்ற வகையிலும் இந்நாளின் இன்னும் பிற சிறப்புகளை தெரிஞ்சு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவும் இந்த ஜும்ஆவின் சிறப்புகளை பார்ப்போம். இறுதி சமுதாயமான நாம் தான் மறுமையில் முந்தியவர்கள். ஆயினும் சமுதாயங்கள் அனைத்திற்கும் நமக்கு முன்பே வேதங்கள் வழங்கப்பட்டுவிட்டன. நாம் அவர்களுக்கு பிறகு வேதம் வழங்கப்பட்டோம். இது வெள்ளிக்கிழமை கருத்து வேறுபாடு கொண்ட நாளாகும். எனவே சனிக்கிழமை யூதர்களுக்குரியது, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்குரியதும் ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உங்களது நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். அந்நாளில் தான் ஆதம் நபி அலைஹி வஸல்லம் அவங்க படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் அவர்களது உயிர் கைப்பற்றப்பட்டது. அந்நாளின் சூர் ஊதுதல் நிகழும். அந்நாளில் மக்கள் மூச்சு எழுதல் நிகழும். எனவே அந்நாளில் என் மீது ஸலவாத்தை அதிகமாக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எங்களது ஸலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? நீங்கள் தான் அழிந்து விடுவீங்களே அப்படின்னு சொல்லி நபித்தோழர்கள் கேட்டபோது, நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடலை பூமி அழிப்பதை விட்டு தடுத்து விட்டான் என்று பதிலளிச்சிருக்காங்க. நமது ஸலவாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுது அப்படின்றத வச்சுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னும் இல்லை இருந்தவங்க செவியேற்பாங்க அப்படின்னும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக பூமியில் சுற்றித் திரியும் மலக்குகள் அல்லாஹ்விடம் உள்ளனர். அவர்கள் என்னிடம் சலாமை எடுத்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும் ஸலவாத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கும் மலக்குகள் மூலம் தான் இது தனக்கு எடுத்து காட்டப்படுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் அளிப்பதை கவனத்தில் கொள்ளணும். இன்னும் இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கிய தனி சிறப்பாகும். வேறு யாருக்கும் இந்த சிறப்பானது கிடையாது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது ஜும்ஆ நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிக குறைந்த நேரம்தான் என்பதை தன் கையில் செய்கை செய்து காட்டினார்கள். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் ஏதேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரம் இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள நேரமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது என்ன நேரம்னு பார்த்தா தொழுகையில் இறுதியில் அமரும் அத்தஹியாத்தாக இருக்குது. எனவே அந்நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பை' ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுவதற்காக அளிக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரியுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்கிறான். ஆனால் இந்த சிலர் எப்படி இருக்காங்க? எனக்கே இப்போதான்ப்பா வியாபாரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை கூட அலட்சியப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் சிலர் பார்த்தோம் அப்படின்னா வாரம் ஜும்மா நாள் மட்டும் தொழக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் சிலர் 2 பெருநாள் தொழுகையை மட்டும் தொழக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இந்த ஜும்மா நாளின் சிறப்பு அறிஞ்சாங்க அப்படின்னா, இந்த ஜும்மாவின் முக்கியத்துவத்தை அறிஞ்சாங்க அப்படின்னா இது போல் செய்ய மாட்டாங்க.
யார் குளித்து 6 மணி நேரத்திலேயே புறப்பட்டு முந்தியே பள்ளிக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து உரையை செவியுற்று ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கின்றாரோ அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓராண்டு நோன்பு நோற்று ஓராண்டு நின்று வணங்கக்கூடிய கூலியும் உண்டு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை நிகழும் பாவங்களுக்கு ஜும்மா தொழுகை வந்துட்டு பரிகாரமாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஐவேளை தொழுகைகள் அதற்கு இடைப்பட்ட நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும், ஆனால் பெரும் பாவங்களை தவிர அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஜும்மா நாளில் குளித்துவிட்டு இயன்றவரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தமது வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து வரிசையில் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் 2 நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுதுவிட்டு இமாம் உரையாற்ற தொடங்கியதும் வாய்மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலான பாவங்கள் வந்துட்டு மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொல்கிறாங்க. பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. ஒரு சிறிய அமல் மூலமாக இவ்வளோ பெரிய பாக்கியமானது நம்மளுக்கு கிடைக்கிது என்பதை வந்துட்டு மனதில் கொண்டு ஜும்மா தொழுகையின் சிறப்புகளையும் அறிஞ்சு இனிவரும் காலங்களில் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வந்து ஜும்மா தொழு மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அஹ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.